ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடி அமாவாசை. அது என்ன சாமி ஆடி அமாவாசை மட்டும் விசேஷமாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்மளோட பொறுத்தளவுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம். பித்திருக்கள்னால் யார்? நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் இறந்த திதி. ஒருத்தருக்கு ஜோதிடத்தில் சாதகத்தில் பொறுத்தளவுக்கு 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். எப்போ ஒருத்தருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வீக்காக இருக்கோ அப்போ அவர்களுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசல் போகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னாக்க அந்த குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வும் நிகழாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சாமி ரொம்ப வருஷமாக என்னோடய பையனுக்கு திருமணம் பார்த்துட்ருக்கேன், திருமணம் நடக்கலை, நான் வண்டி வாங்கணும் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல, ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் வாங்க முடியல, என்னோடய வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுகளும் நிகழவில்லை அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஓகோன்னு இருப்பீங்களா? கண்டிப்பாக ஓகோன்னு இருப்பீங்க. அது என்ன சாமி ஆடி அமாவாசை? நம்மளுடைய பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை. ஒரு சில பேருக்கு தன் தாயோ தகப்பனோ இறந்த திதி தெரியாது, ஆனால் நாள் மட்டும் தெரியும். அதனால் அந்த நாளில் படைப்பு வைப்பாங்க. ஒரு சில பேர் அந்த படைப்பையும் விட்டுருவாங்க. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த படைப்பையும் விட்டுருவாங்க. அந்த படைப்பை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த இடத்துல பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது. எந்த இடத்துல பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லையோ அங்கு சுபகாரியங்கள் எந்த சுபகாரியங்களும் நிகழாது. சரி, இப்போ இந்த வருஷம் ஆடி அமாவாசை எப்போ சாமி வருது அப்படின்னு பார்த்தாக்க 4/8/2024 வருது. இந்த 4/8/2024 பரம பவித்திரமான ஆடி அமாவாசை. அது என்ன சாமி பரம பவித்திரம் அப்படின்னாக்க உத்தராயண காலத்திலிருந்து தட்சிணாயன காலத்துக்கு சூரியன் உள் நுழையிறது. நம்மளோட பொறுத்தளவுக்கு உத்தராயணம் தட்சிணாயணம்னு 6 மாதங்களை வச்சுருக்கிறோம். இப்போ உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த தட்சிணாயணத்தில் உள்ள அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு உண்டான அமாவாசை. அது மட்டும் அல்ல, நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் திதி இத்தனை வருஷமாக கொடுக்கல. ஒரு சில பேர் பார்ப்பாங்க, எந்த தேதின்னு எனக்கு தெரியாது விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 பட்சத்தில் கொடுக்கலாம். அதாகப்பட்டது மகாலய பட்சத்தில் கொடுக்கலாம், ஆடி அமாவாசையில் கொடுக்கலாம், தை அமாவாசையில் கொடுக்கலாம். அப்போ இதுவரையிலும் நம்மளுடைய நேயர்களை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு திதி கொடுக்காதவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம். சரி, ஆடி அமாவாசை அன்னைக்கு எங்கெல்லாம் போய் கொடுக்கலாம் அப்படின்னாக்க வீட்டில் கொடுக்கறதோட வெளியில் உயர்ந்த நீர்நிலைகள், அதாகப்பட்டது காவேரி, கடல் மற்றும் புனித நீர்கள், அதே போல் கங்கோத்திரி, யமுனோத்திரி, அது போக வசதி இருந்தால் போயிட்டு அங்கேயும் போய் கொடுக்கலாம். ஏன் சாமி புனித தீர்த்தத்தில்? புனித தீர்த்தம் அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது. நம்ம இதுவரையிலும் செய்த பாவங்கள், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்த பாவங்கள் அத்தனையுமே புனித நீரில் நீராடும் பொழுது நம்ம தீபாவளிக்கு என்ன சொல்லுவோம்? கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்போம். எதுக்காக? கங்கை ஜலத்தை வாங்கி இது பண்ணும்பொழுது நாம் அந்த 365 நாளில் செய்த பாவங்கள் அத்தனையும் அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த பாவங்கள் அத்தனையும் போய் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக புதுமையாக கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த அமாவாசை ஆடி அமாவாசை இது வரக்கூடியது உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயன காலகட்டங்களில் வரக்கூடியது. சரி, அமாவாசை தர்ப்பணம் எப்போக்குள்ளார கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க எப்பொழுதுமே சூரியன் உச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி, உச்சிக்கு வர்றது அப்படின்றது சற்றேறக்கூடிய 12 மணிக்கு சூரியன் உச்சம் வருவார். எப்பொழுதுமே சூரிய உதயம் அப்படின்றது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி 6லேருந்து 6:30 அப்ராக்ஸாக வரும். அப்போ அந்த உங்களுடைய இடத்துல என்ன சூரிய உதயமோ அதுக்கு தகுந்த மாதிரி 12 மணி சூரியன் உச்சைக்கு வரும்பொழுது இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். சரி சாமி, நாங்கள் எப்படி ரெகுலராக தர்ப்பணம் கொடுக்கணுமா இல்லை ஏதாவது பிண்ட பிரதானம் வச்சு கொடுக்கணுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய பித்திருக்களுக்கு எந்த விதமான திதியும் கொடுக்கலை, தர்ப்பணங்களும் கொடுக்கல அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு பிண்ட பிரதானம் வச்சு கொடுக்கலாம். சரி, எத்தனை பிண்டம் வைக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கிறது அப்படின்றது 64 பிண்ட பிரதானம் வைப்பாங்க. பட் நம்ம 64 பிண்ட பிரதானம் வைக்க வேண்டிய தேவையில்லை. 3-3-6 பிண்ட பிரதானம் வச்சு 3-3-6ன்னா என்ன சாமி? தகப்பன், அவருடைய தகப்பன்,
தாத்தா 3. அதே போல் இங்கே அம்மா வழியில் அம்மாவுடைய தகப்பன் அவங்க தகப்பன் 3 3 6. அடுத்தது இவங்களுடைய அம்மா அம்மா பாட்டி, அப்போ மொத்தம் 12 இது. அப்போ அந்த 12 கோத்திர தாயாதிகளுக்கும் மொத்தம் நமக்கு உண்டானது 64 கோத்திர தாயாதிகள். இதில் இந்த 12 கோத்திர தாயாதிகளுக்கும் பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஜீவன் பரமபத வாசலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. சரி, ஒரு சில பேர் எங்களுக்கு பிண்ட பிரதானம் வைக்க முடியாது சாமி, அவங்க ஐயர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னாக்க புனித நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னாக்க வேதாரண்யம், அதே போல் ராமேஸ்வரம், இதே மாதிரி கடல்கள், அதே போல் ஜீவநதிகளான வற்றாத நதியான காவேரி, அதே போல் தாமிரபரணி, வைகை, இதே மாதிரி உள்ள இடத்துல கொடுக்கலாம். சரி, அது கொடுக்கலன்னா நம்ம வேற என்ன பண்ணலாம் சாமி? எள்ளு நெல் அக்ஷதை வச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்போ இந்த எள்ளு நெல் அக்ஷதை வச்சு தர்ப்பணம் கொடுக்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவோட பேர் தெரியும், எங்கள் அப்பாவோட அப்பா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியாதே சாமி, நான் அப்போ என்ன பண்ணுறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. மொத்தம் கொடுக்க வேண்டியது 64 முறை கொடுக்கணும். அதில் 6 6 12 முறை தெரியும். அப்போ பாக்கி இருக்கிறது 52. இந்த 52க்கு பெண்களுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு லக்ஷ்மி தாகா சமர்ப்பயாமி. அப்போ 26 முறை பெண்களுக்கு லக்ஷ்மி தாகா சமர்ப்பயாமி. நம்மளுடைய கோத்திரத்தில் வந்த அத்தனை பேருக்கும் 26 முறை பெண்களுக்கு உண்டானது. அதுக்கு அடுத்தது ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு 26 முறை நான் நாராயணா தாகா சமர்ப்பயாமி. அப்போ 26 26 52 ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்மளுடைய 12 64 கோத்திர தாயாதிகளுக்கும் நம்ம பிண்ட பிரதானம் வச்சு அல்லது எள்ளு நெல் அக்ஷதை வச்சு தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்போ பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் எப்போ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நிகழும். திருமணம் தடை தாமதம் விலகும். வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கும். வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வாகனம் கிடைக்கும். எப்பொழுதுமே பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைச்சா குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்குமா? நல்லது மட்டுமே நடக்கும். ஆடி அமாவாசைகளை கண்டிப்பாக பித்ருக்களுக்கு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவோமா அப்படின்னா நிறைவோம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.